சிம்பிளாக டேஸ்டியான வெங்காய மசாலா தான் பண்ண போகிறோம். இந்த வெங்காய மசாலா பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கிடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை சேர்த்து கலந்து விட்டுடலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான வெங்காய மசாலா ரெடி. இந்த வெங்காய மசாலாவை பூரியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.